ஹலோ கைஸ், 100 டேஸ் ஹெவி கவுண்டிங் சேலஞ்சில் இன்னைக்கு நாள் 53. மார்னிங் எந்திரிச்ச உடனே பிரேவியஸ் வேலைகள் கொஞ்சம் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா சாப்பிட உட்காந்தாச்சு. இன்னைக்கு மார்னிங் என்ன இல்லைன்னா ரெண்டு முட்டை தோசை 2 சாதா தோசை. அதான் முடிச்ச உடனே நாளைக்கு காலேஜ்ல எக்ஸாம்ன்றதுனால இன்னைக்கு ஃபுல்லா ஓனர்ட்ட லீவ் வாங்கியாச்சு. அதனால சும்மா தான் உட்காந்துருந்தேன். கொஞ்சம் லைட்டா படிச்சு அந்த வீடியோ எல்லாம் காமிக்க முடியும். ஃப்ரெண்டு கூட போய் கொஞ்சம் நேரம் பிஆர் ரேங்க் நல்லா விளாண்டு சோ அதுக்குள்ளார மதிய வேலை வந்ததால ஒரு 150 கிராம் ரைஸ் 4 முட்டை கொஞ்சம் வெண்டைக்காய் பொரியல சாப்பிட்டு ஸ்ட்ரெயிட்டா ஜிம்மு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு ஸ்ட்ரெயிட்டா ஜிம்மு கிளம்பியாச்சு. நீங்க என்ன ஒரு கொட்டுன்றதை பாக்குறதுக்கு முன்னாடி மூணாவது ஹெவி கவுண்டிங்கோட மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க போற மெத்தட்ல தான் இருக்கு. சோ அதை எப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்க. ஒரு செட்டுக்கு 50 கவுண்ட் போடுறோம். அந்த 50 கவுண்ட்டும் ரெஸ்டே விடாம தொடர்ச்சியா போடணுமா அப்படி சுத்தமா போடவே கூடாது. ஏன்னா நான் அப்படி போடுறதே இல்ல. ஒரு 20 கவுண்டுக்கு ஒரு 3 செகண்ட், இன்னொரு 20 கவுண்டுக்கு ஒரு 3 செகண்ட், அடுத்து 10 கவுண்ட், இப்படிதான் மொத்தமா 50 கவுண்ட் போடணுமே தவிர நீங்க மொத்தமா ஒரே அடியா 50 கவுண்ட் போடக்கூடாது மூச்சை பிடிச்சிட்டு. ஏன் அப்படி சொல்றேன்னா நீங்க கையில பிடிச்சிருக்க டம்பிள்ஸ் அல்லது ராடு கிரிப்னஸ் விலகி போக ரொம்ப நேரம் வாய்ப்பு இருக்கு. சோ அதனால அப்படி போடாதீங்க. அடுத்து மூச்சு பிடிச்சிட்டு போறது வந்து இட் வாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லி வேஸ்ட். அது ஆபத்தும் கூட. நல்லா நீங்க மூச்சு விட்டுட்டு ஒரு கோட் அந்த 50 கவுண்ட் முடிக்கணும்னாலும் முடிங்க. இன்னொரு விஷயம், இந்த 50 கவுண்ட் ஃபர்ஸ்ட் யாருமே இப்போதைக்கு ட்ரை பண்ணாதீங்க. நான் இந்த 100 டேஸ் ரிசல்ட்ல லாஸ்ட் இது யார் போடலாம் அண்ட் இதை யார் போடக்கூடாதுன்றத தனியாவே சொல்லிடுறேன். இன்னைக்கு நான் கதைக்கு போவோம். இன்னைக்கு என்ன ஒரு கொண்டு பாத்தீங்கன்னா செஸ்ட்ல மொத்தம் 5 வேரியேஷன். ஒவ்வொரு வேரியேஷனுக்கும் 4 செட் 50 கவுண்ட். எல்லா செஸ்ட் ஒரு கோட்டையும் முடிச்சுட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்து ஆப்ஸ்க்கு ஒரே ஒரு வேரியேஷன் 4 செட் 50. இதோட இன்னைக்கு எல்லா ஒரு கோட்டையும் முடிச்சு வீட்டுக்கு வந்தாச்சு. மதியானம் வச்சிருந்த சாப்பாடும் 2 முட்டையும் சாப்பிட்டு இன்னைக்கு டே முடிச்சாச்சு. டே 54 டாடா.